நம்ம வாழ்க்கையில பல இப்படி பின்னோக்கி பார்க்கும் பொழுது பல சம்பவங்கள், காரியங்கள், விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. These are the flashback that shapes us. இந்த flashbackலாம் நம்ம வாழ்க்கையை நம்மை உருவாக்குவதாக இருக்கிறது என்பதை இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்வதில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயங்கள் தான். இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே சோர்வா இருக்கு, சோகமா இருக்கு. I am not at all happy with what is happening today. அப்படி நம்ம சொல்ற காரியங்களுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நேற்று முந்தின நாள் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களாக இருக்கும். இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களுக்கும் சரி, கெட்ட விஷயங்களுக்கும் சரி, ஒரு ஃப்ளாஷ்பேக் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. மனுஷங்க மத்தியில் இருக்கிற வேற்றுமை தான் இன்னைக்கு பெரிய வியாபாரம். உங்க மனசுலயே நீங்க உங்களுக்கு என்று உருவாக்கி கொண்ட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிற நாட்கள் ரொம்ப தூரத்துல இல்லை. இன்றைக்கு this is something which we have to think about as a church, as a family. இதுதான் நம்ம யோசிக்கணும். யோசிக்க முடியாத கர்த்தர் அழைத்திருக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்மை வருங்காலத்திற்காக உருவாக்க பயன்படுத்துகிறார். இன்னைக்கு உலகத்திலே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன? எனக்கு ஸ்விக்கியும் பிளிங்கிட் ஆப்பும். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அவசரமா ஏதோ வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதனால பிளிங்கிட்ல ஸோ இந்த ஆப்பில் போயிட்டு நான் இந்த பொருள் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த பர்சன் வந்தார். வந்த உடனே அப்படியே இந்த கதவுல என்னை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் ஸ்டன்னாகி அப்படி நின்றுட்டு தேங்க்யூ சார்னாரு. பொருளை வாங்குற நான் தான் தேங்க்யூ சொன்னேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் தான் கஷ்டப்பட்டு வந்து டெலிவரி பண்ணுறாரு. ஸோ நான் தான் தேங்க்யூ சொன்னேன். நான் பொருளை கையில் வச்சு என்னை பார்த்து தேங்க்யூ சார்னாரு. எனக்கு புரியல. நானும் சிரிச்சு தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லி பொருள் வாங்க. அவரும் திரும்பி தேங்க்யூ சார் அப்படின்னு கொடுத்தாரு. நானும் திரும்பி தேங்க்யூ சார் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி திரும்பி வாங்க நின்று தேங்க்யூ சார் அப்படின்னு போகிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. சரின்னு போயிட்டாரு. ஒரு கொஞ்ச நாள் கழித்து இன்னும் பல முறை ஆர்டர் பண்ணேன். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் ஒரு முறை வேற ஒரு விஷயத்துக்காக ஆர்டர் பண்ணும்போது அதே மனுஷன் வந்தார். அதே மாதிரி வந்துட்டு கதவுக்கு அந்த சைடு நின்றுட்டு தேங்க்யூ சார் அப்படின்னாரு பொருளை கையில் வச்சுட்டு. நானும் திரும்பியும் தேங்க்யூ சார் அப்படின்னேன். பொருளை கையில் கொடுக்கும்பொழுது தேங்க்யூன்னாரு. நான் வாங்கின பிறகு திரும்பியும் தேங்க்யூனாரு. போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி தேங்க்யூன்னாரு. ஒன்றும் புரியல எனக்கு. சரின்னு போயிட்டார். இப்போ எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துடுச்சு பாருங்கள். ஒவ்வொரு முறையும் அந்த பிளிங்கிட்டில் போய் ஆர்டர் பண்ணும்போது அதே ஆள் வராரா, தேங்க்யூ ஆள் வராரான்னு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் வரல அவர். அதுக்கப்புறம் ஒரு நாள் காலையில் ரொம்ப சோர்வாக டயர்டாக, அன்றைக்கி நிறையா வேலை இருந்துச்சு, முந்தின நாளும் நிறைய வேலை, அதனால ரொம்ப டயர்டாக இருந்தேன். அப்போது அந்த காலை வேலையில் நான் ஆர்டர் பண்ணும்போது அதே தேங்க்யூ ஆள் வந்தார். எனக்கு கொஞ்சம் உற்சாகமாயிடுச்சு. அவர் என்னை பார்த்தா தேங்க்யூ சார் அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சுட்டே சொன்னார். பொருள் அவர் கையிலேருந்து அப்படி கொடுக்க போனார். நான் உடலை கையை அப்படி பிடிச்சிக்கிட்டேன். என்ன இந்த தேங்க்யூ, இவ்வளோ தேங்க்யூ சொல்கிறீங்க அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டேன். உடனே அவர் சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னாரு. ஞாபகம் இல்லையே அப்படின்ன. நல்லா நினைப்பூட்டி பாருங்க சார், ஞாபகம் இல்லையா அப்படின்னாரு. இல்லை தம்பி, நிஜமாக எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னேன். உடனே அவர் சொன்னார், ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் ஏரியாவில் ஒரு சின்ன சந்தை சொன்னார். அந்த சந்தில் வந்துட்டு இருந்தீங்க. ரொம்ப குட்டி சந்து, உங்கள் காரு கொஞ்சம் பெருசாக இருந்தது. அந்த சந்தில் வந்துட்டு இருந்தீங்க. அப்போ அந்த சந்தில் வந்து எல்லா சைடும் பைக் நிறுத்தியிருந்தாங்க. அப்போது உங்களால் வர முடியல. நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த சைட் பைக் இருக்குது, இந்த சைட் பைக் இருக்குது, இடிக்குதான்னு பார்த்து ஓட்டிகிட்டே இருந்தீங்க. அப்போ நான் எதிர்க்க பைக்கில் நான் ஆப்போசிட்லேருந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்தேன். அப்போது பைக் அப்படியே கொஞ்சம் நிறுத்திட்டு நான் உங்களுக்கு நின்று கொஞ்சம் கைட் பண்ணேன். இப்படி வாங்க, லெஃப்ட், கொஞ்சம் லெஃப்ட் வாங்க, கொஞ்சம் ரைட் வாங்க, கொஞ்சம் லெஃப்ட் வாங்கன்னு. நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணி போனீங்க. ஆனால் வண்டியை நிறுத்தி அந்த விண்டோவை இறக்கி என்கிட்ட ரொம்ப தேங்க்யூ பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க சிரிச்சுட்டு. ரொம்ப உண்மையாக நீங்கள் சொன்னீங்க, அது எனக்கு தெரிஞ்சுது. அதனால் உங்கள் பார்க்கும்போது நான் தேங்க்யூ சொல்கிறேன் அப்படின்னாரு. என்ன ஒரு ஆனந்தம். சில சமயம் நம்ம வந்து எதேச்சியாக பண்ணுகிற சில விஷயங்கள் நம்மக்கிட்ட திரும்பி வருதில்ல. ஆனால் பல சமயங்களில் இந்த விஷயங்களை நம்ம மறந்துடுறோம். பட் there are so many flashbacks in our life. நம்ம வாழ்க்கையில் பல இப்படி பின்னோக்கி பார்க்கும் பொழுது பல சம்பவங்கள், காரியங்கள், விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. These are the flashback that shapes us. இந்த flashbackலாம் நம்ம வாழ்க்கையை நம்மை உருவாக்குவதாக இருக்கிறது என்பதை இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்வதில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயங்கள் தான். ஒவ்வொரு நாளும், எவ்ரி சிங்கிள் டே, நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும்
நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும், நம்ம பார்க்கிற ஒவ்வொரு விஷயங்களும், நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு விஷயமும், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நம்மை சார்ந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நம்மோடு கூட இருக்கிற பீப்புளோட எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நிமிஷம் நான் பேசுகிற, நான் பிரசங்கிக்கிற, நான் ஜெபிக்கிற, நான் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் என்னோட எதிர்காலத்தையும் நம் ஒவ்வொருத்தருடைய எதிர்காலத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து ஐ நீட் டு டூ எவ்ரிதிங். நாம் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது, நம் கடமையாக இருக்கிறது. பல சமயங்களில் நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்துட்டே போகிறோம். ஒவ்வொரு நாளையும் ரொம்ப சாதாரணமாக வாழ்கிறோம், கேஷுவலாக ட்ரீட் பண்ணுறோம். பட் we have to remember, ஒவ்வொரு செகண்டும், இன்னைக்கு என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு செகண்டும் நான் சரியாக வாழும் பொழுது அது என்னோட நாளைகளை, நாள் கணக்கில் வருகிற நாட்களை அது உருவாக்குறது. இட் இஸ் திஸ் மினிட். சில சமயம் நம்ம வாழ்க்கையை குறித்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, இன்னைக்கு ஏன்டா என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கும் பொழுது அது காரணம் நேற்று நான் செஞ்ச காரியங்களாக இருக்கும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே சோர்வாக இருக்குது, சோகமாக இருக்குது, ஐ எம் நாட் அட் ஆல் ஹாப்பி வித் வாட் இஸ் ஹேப்பனிங் டுடே அப்படின்னு நம்ம சொல்கிற காரியங்களுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நேற்று முந்தின நாள் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களாக இருக்கும். நாம் செய்த விஷயங்களாக இருக்கும், நாம் அனுமதித்த விஷயங்களாக இருக்கும், நாம் செய்யாத விஷயங்களாக இருக்கும். எவ்ரிதிங் தட் இஸ் ஹேப்பனிங் டுடே இஸ் காட் அ ஃப்ளாஷ்பேக். இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களுக்கும் சரி, கெட்ட விஷயங்களுக்கும் சரி, ஒரு ஃப்ளாஷ்பேக் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த சீரீஸின் மூலமாக இப்படிப்பட்ட சில முக்கியமான ஃப்ளாஷ்பேக்கை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஐம் ப்ராமிசிங் யூ, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கர்த்தர் இந்த வசனங்களையும் இதற்குரிய காரியங்களும் கொடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. And it was a blessing to me when I was preparing this sermon. இந்த sermon நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. நான் விசுவாசிக்கிறேன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க போகிறது என்று சொல்லி, ஃப்ளாஷ்பேக் சீரீஸில் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இந்த வசனம். இயேசுப்பா சொன்ன காரியம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். Advocate, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you all things and will remind you of everything I have said to you. பாருங்க, இந்த ஆவியானவர் அவர் என்ன செய்வார்னா புதிய காரியங்கள் நம்மளுக்கு கற்றுத் தருவார். பரிசுத்தாவியானவர் என்று சொல்லி இந்த கிறிஸ்துவர்கள் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, இந்த ஹோலி ஸ்பிரிட்ன்றவரை ரொம்ப பெரியவரா பேசிட்டு இருக்கிறாங்களே, யார் இவர் என்று சொல்லி பல குழப்பங்கள் கிறிஸ்துவர்கள் மத்தியில் இருக்கு, மற்றவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. எப்படி ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றவங்களை பரிசுத்த ஆவியானவன் சொல்லுகிற கூட்டத்தை பார்த்தா வெளியிருக்கிற மக்கள் பயப்படுகிற அளவிற்கு இன்றைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவரை பத்தி நம்ம பேசுறோம், ஆனா சரியா வாழ்றதில்ல. யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? Who is this Holy Spirit? இவரை பத்தி பல கருத்துக்கள் இருந்தாலும் பல அண்டர்ஸ்டாண்டிங் வெளியே இருந்தாலும் இந்த வசனம் தான் பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால், இந்த பூமியில நம்ம அனாதையாக ஆர்ஃபனாக என்ன செய்யறது என்று தெரியாம திக்கற்றவர்களாக புரியாத விதத்துல வாழ்க்கைய வாழாம எப்பொழுதும் நமக்கு போதிக்கிறவராக, நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக, நமக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறவராக, எப்படி பேசணும், என்ன செய்யணும், எப்படி இந்த இடத்துல நடந்துக்கணும், எப்படி அந்த இடத்துக்கு போய் அங்க என்ன செய்யணும் என்று எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி கொடுப்பாரு பரிசுத்த ஆவியானவர். நம்ம வேலையா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆகட்டும், whatever, wherever, this
person called as the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். அது மட்டும் இல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல். இந்த பகுதி தான் இந்த என்டையர் சீரீஸ்க்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த பகுதி மட்டும்தான், this only portion is going to be the essence, the reason for this series. நினைப்பூட்டுவார். என்ன பண்ணுவாரு? நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? எல்லாரும் சொல்லுவோமா? நினைப்பூட்டுவார். எல்லாரும் இன்னொரு முறை என்ன கேட்கல. நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுத்துவார், நினைப்பூட்டுவார். He will bring back, flash back to our lives. கர்த்தரோட வார்த்தைகளை, தேவ வசனங்களின் அடித்தளங்களை, ஃபவுண்டேஷன்ஸ், ரீசன்ஸ், அந்த வசனங்கள் என்ன செய்ய முடியும்ன்ற காரியங்களை, அந்த வசனத்தினால நடக்கக்கூடிய அற்புதங்கள்ல, அந்த வசனங்கள் எல்லா சூழ்நிலைகளுக்கும், எல்லா கேள்விகளுக்கும், நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலாக இருக்கிறது என்பதை ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர், அவரால் மட்டும்தான் முடியும். எவ்வளோ டிஃபிகல்ட்டியை நம்ம சந்திச்சாலும் அந்த டிஃபிகல்ட்டிக்கு இயேசுவோட வார்த்தையில பதில் உண்டு என்பது அவரால் மட்டும்தான் ஞாபகப்படுத்த முடியும். சரியான நேரங்களில் ஞாபகப்படுத்த முடியும். இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் பலரை பார்க்கும்போது ரொம்ப வீக்கான பீப்புளாக பார்க்கிறத ரொம்ப வருத்தமா சொல்றேன். கிறிஸ்துவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துவர்கள் வாழ்றதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. கிறிஸ்துவர்கள் வெறும் சபைக்குள்ள மட்டும்தான், ஒரு சர்ச் ஹாலுக்குள்ள மட்டும்தான் கிறிஸ்துவர்கள் என்ற அடையாளத்தோட இருக்கிறத பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. பட் இந்த சர்ச் என்கிற அந்த ஹாலை விட்டுட்டு, இந்த ஹாலுக்குள்ள அவங்க செய்கிற காரியங்களை விட்டுட்டு வெளியே வாழ்க்கையில் அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்குது. ஒன்னும் டிஃபரன்ஸே இல்லை மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும். ஏன் தெரியுமா பரிதாபமா இருக்கு? அவங்க கிட்ட இப்படிப்பட்ட ஒரு விலையுயர்ந்த பொக்கிஷமான பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அவங்க உணரவே இல்லையே. அதை உணர்ந்தாங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர், நீங்க ஒரு ஹாலுக்குள்ள, ஒரு சர்ச் என்ற இடத்துக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வந்துட்டாருன்னு சொல்லி செய்யற காரியங்கள்னால மட்டும் இல்ல, அவர் வந்துட்டாரு, என் கூட தான் இருக்கிறாரு, நான் இங்கிருந்து புறப்பட்டு போய் அந்த உலகத்துல ஒரு சக மனுஷங்கிட்ட பேசும்போது அவர் என் கூட தான் இருக்கிறாருன்னு மற்றவங்க பார்க்குறாங்க. மற்றவங்கள மாதிரி சண்டையும், மற்றவங்கள மாதிரி கோபம், மற்றவங்கள மாதிரி பொறாமை, மற்றவங்கள மாதிரி இச்சையும், மற்றவங்கள மாதிரி தோல்வி வாழ்க்கையும் வாழ மாட்டாங்க இந்த கிறிஸ்துவங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஏதோ வித்தியாசமா இருக்குன்ற மற்றவங்க எப்படி சொல்லுவாங்க? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் நம்மளை வசனங்கள்ல படி நடத்துறார். பார்த்தீங்களா? யார் ஒரு இடத்துல நம்ம கோவப்பட வேண்டிய இடத்துல இல்லை நீ கோவப்படக்கூடாது, வசனம் சொல்லுது. உலகத்து மனுஷன் ஒரு இடத்துல ஒரு குறைவா நடக்கும் பொழுது நம்ம அப்படி நடக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட யாபத்தை இல்லை, இந்த இடத்துல நீ அப்படி நடக்கக்கூடாது, வசனம் இப்படி சொல்லுது பார் என்று சொல்லி கொடுக்கிறார். பார்த்தீங்களா? அந்த வித்தியாசம் வருது பார்த்தீங்களா? அதுதான் கிறிஸ்துவர்கள்னா நம்ம அப்படி வித்தியாசமா வாழணும். உலக மனுஷங்க சொல்ற மாதிரி வாழணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு வசனங்கள் மட்டும்தான் ஆதாரம். அந்த வசனங்கள் என்ன சொல்லி கொடுக்குதோ அதுபடி வாழணும். அதான் கிறிஸ்துவம். வெளிப்புற அடையாளம் கிடையாது. நான் தைரியமா எப்பொழுதும் சொல்லுவேன், இதுதான் உண்மை. முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும் கிறிஸ்துவம் கிடையாது. வசனங்களை நல்லா படிச்சா மட்டும் கிறிஸ்துவம் கிடையாது. நல்லா ஜெபிச்சா மட்டும் கிறிஸ்துவம் கிடையாது. வெள்ளை சொக்கா போட்டா மட்டும் கிறிஸ்துவம் கிடையாது. நகைகளை எடுத்தா மட்டும் கிறிஸ்துவம் கிடையாது. கிறிஸ்துவம் என்பது, கிறிஸ்துவர்கள் என்பது கிறிஸ்துவன் குணங்களை எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கிறவர்கள். அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம கிறிஸ்துவர்கள். அப்படி வாழ்கிறவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவர்கள். நான் இன்னும் தைரியமா சொல்லட்டுமா? சபைக்கு ரெகுலராக வந்து இந்த மாதிரி சபையில் இருக்கிற பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களையும் செய்கிறதுனால மட்டும் கிறிஸ்துவர்கள் யாரையும் அங்கீகரிக்கவே முடியாது. சபைக்கு வெளியே நீங்க வாழ்கிற வாழ்க்கை வசனங்களின்படி, இயேசப்பாவோட உபதேசங்களின்படி இருந்தா மட்டும்தான் கிறிஸ்தவங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஞாபகப்படுத்துறார் பாருங்க. வசனங்கள்ல இருந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஞாபகப்படுத்துகிறார். இந்த சீரீஸ்ல அப்படி அவர் ஞாபகப்படுத்துகிற சில காரியங்களை, நம்ம முக்கியமான காரியங்களை பார்க்க போறோம்.
அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். மனுஷங்க மத்தியில இருக்கிற வேற்றுமை தான் இன்னைக்கு பெரிய வியாபாரம். நமக்குள்ள இருக்கிற வேற்றுமையை சாதாரணமா நமக்குள்ளலாம் அந்த கோபம்ன்ற சில இமோஷனு, இப்படிப்பட்ட சில இமோஷன்லாம் ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க, அதை பயன்படுத்தி வியாபாரமாக்கிக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய வியாபாரம் அது. நம்மளுடைய வேற்றுமைகள், நமக்குள்ள இருக்கிற அந்த கோபங்கள். ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டத்து மத்தியில ஈஸியா டிவிஷன் உண்டாக்க முடியும், ரொம்ப ஈஸியா உருவாக்க முடியும் டிவிஷன். ஒரு குடும்பத்துக்குள்ள ஈஸியா டிவிஷனை உண்டாக்க முடியும். ஒரு சபைக்குள்ள ஈஸியா டிவிஷனை உண்டாக்க முடியும். யார் வேணா செய்யலாம். ஒரு ஆபீஸ்ல ஈஸியா டிவிஷனை உண்டாக்க முடியும். யார் வேணா செய்யலாம். அதுக்கு பெரிய MBA படிக்கணும்னு அவசியம் கிடையாது, PhD பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் பத்தி இன்னொருத்தர்கிட்ட பின்னாடி பேச தெரிஞ்சா போதும். இவங்களுக்கு பிடிக்காதத அவங்கள பத்தி பின்னாடி பேசினா போதும், ஈஸியா பண்ணலாம். டிவிஷன் இஸ் சோ ஈஸி. ஆனா ஒற்றுமை கொண்டு வர்றது பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். ஒரு கூட்டத்து மத்தியில ஒற்றுமை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். யூனிட்டி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு குடும்பத்தை எப்பொழுதும் ஒற்றுமையாக வைத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். சில மனிதர்களை எப்பொழுதும் ஒற்றுமையாக வைத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் திரும்பி சொல்றேன், பிரிக்கிறது ரொம்ப ஈஸி, டிவிஷன் உண்டாக்குறது ரொம்ப ஈஸி. அவங்கெல்லாம் நாங்கள் சாதிச்சிட்டோன்னு எதுவுமே நினைக்கவே முடியாது. அதெல்லாம் யார் வேணா செய்யலாம். ஆனால் ஒரு இடத்துல ஒற்றுமை கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையாகவே பிளஸ்ட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒற்றுமை கொண்டு வர்றது ஈஸி கிடையவே கிடையாது. ஒரு 5 பேரை ஒன்னா வச்சுட்டு ஒரு திட்டத்தை நீங்க நிறைவேற்றிட்டீங்க, ஒரு வருஷம் கடத்திட்டீங்கன்னா உண்மையாவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. That unity is the biggest gift today. அப்படிப்பட்ட ஒரு யூனிட்டியை ஒரு பைபிள் பேசேஜ்ல நான் பார்த்தேன். அது நம்ம பல முறை ரொம்ப சாதாரணமா படிச்சுட்டு போயிடுறோம், மேலோட்டமா படிச்சுட்டு போயிடுறோம். ஆனா அந்த வசனங்களை கொஞ்சம் நிதானிச்சு படிச்சீங்கன்னா அதில் இருக்கிற சில பியூட்டிஃபுல்லான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பகுதியை நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ஆராய்ந்து பார்க்க போறோம். அதற்காக நம்ம எடுத்திருக்கிற பகுதி அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். படிப்போமா? Acts 2:1-14. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு
இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். பேதுரு தைரியமாக எழுந்து நின்று ரொம்ப தெளிவாக பேசின முதல் சம்பவம் இதுதான் பைபிள்ல. அதுக்கு முன்னாடி பேதுரு பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது குழப்பமாக தான் இருக்கும், விளையாட்டுத்தனமாக இருக்கும் பேசுறது. ஆனால் முதல் முறையாக பேதுரு பேசுறத ஆயிரக்கணக்கான பீப்புள் லிசன் பண்றத பார்க்கிறோம். 3000 பேர் அதுக்கப்புறம் சபையில் சேர்றத பார்க்கிறோம். அவங்க உள்ளத்தில் இருக்கிற கல்லான இதயம் களிமண்ணாக மாறினதை பார்க்கிறோம். வெவ்வேறு பாஷைகளை பேசுறவங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கு சுற்றி இருந்தவங்க வெவ்வேறு பாஷைகளை பேசி கொண்டிருந்தவங்க வெவ்வேறு ஊர்களிலிருந்து, அதுக்கே சில வசனங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க. அவ்வளோ ஊர்களிலிருந்து அவ்வளோ பாஷைகளை பேசுறவங்க அவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் புரியும்படியாக பேதுரு தைரியமாக பேசுகிறத பார்க்கிறோம். இதுக்கு ஆரம்பமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை அது? பெந்தெகோஸ்தே நாள்ல ஒரு மனப்பட்டு என்று சொல்லுகிற வார்த்தை இருக்கு. அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கூட்டத்தினர் எல்லாருமே ஒரு மனப்பட்டு அந்த இடத்துல இருந்தாங்க. யூனிட்டி இருந்தது. இதே சீஷர்களுக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் இருந்ததை இதுக்கு முன்னாடி நம்ம பல இடங்கள்ல பார்க்க முடியும். அவங்க எல்லாம் யுனைட்டடாக எப்போதும் இருந்தது கிடையாது. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கு. அதுவும் இயேசுப்பா அவர் சிலுவையில் அறைஞ்ச பிறகு எல்லாரும் ஒரு திசையில ஓடி போனதை பார்க்கிறோம். ஆனா இங்க இப்போ எல்லாம் ஒருமனப்பட்டு யுனைட்டடாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடக்கிறது. இந்த என்டையர் பேசேஜ்ல எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுறாங்க. அப்படிதான் சொல்லுது, டிஃப்ரெண்ட் டங்ஸ் என்று சொல்லுகிறது. வேறு வேறு மொழிகளில் பேசுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அந்நிய பாஷை என்று சொல்லும்போது அதை குறித்து பல கருத்துக்கள் இருக்கிறது, பல டிபேட்ஸ் இருக்கிறது. பிப்ளிக்கலா ஒவ்வொருத்தரும் இது கரெக்ட் அது கரெக்டுன்னுவாங்க. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம், வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இது ஒரு முக்கியமான பகுதி. அந்நிய பாஷைனா அந்நிய பாஷை, நான் பேசாத ஒரு பாஷை, நான் நார்மலாக பேசாத ஒரு பாஷையில் பேசுறது. எனக்கு அதுக்கு முன்னாடி இந்த பாஷை வந்திருக்காது, அதுக்கு முன்னாடி நான் அதை செய்திருக்க மாட்டேன், அதுக்கு முன்னாடி அதை பற்றி நான் செய்ய யோசிச்சா கூட எனக்கு பயமா இருக்கும். பட் இப்போ நான் தைரியமா அதை செய்யறேன், தைரியமா அதை பேசுறேன், அதுல ஃப்ளூவெண்டாக இருக்கிறேன். அதை செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு மாற்றம் வருகிறது. நான் இதுவரைக்கும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் தைரியமாக செய்யும் பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. பேதுரு பேசும் பொழுது 3000 பேர் அவர்கள் சபையில சேர்ந்தாங்க என்று சொல்றோம் தெரியுமா? அந்த 3000 பேர் சபையில சேர்ந்தாங்கன்னா அதுக்கு ஆரம்ப புள்ளி இதுதான். எது? இவங்க எல்லாம் அந்நிய பாஷையில, அந்நியர்களோட பாஷையில பேசும் பொழுது அங்க இருக்கிறவங்க எல்லாரோட அட்டென்ஷனும் கிராப் ஆச்சு. என்னது என் பாஷையில பேசுறாங்க என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் கேள்விகள் கேட்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அந்த இடத்தை பயன்படுத்தி பேதுரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. 3000 பேர் சபையில் சேர்றாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் இதுவரைக்கும் நம்ம செய்ய பயப்படுகிற, ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற டேலண்ட், கிஃப்ட், வாய்ப்புகள், வேலை, அதை தைரியமா செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, கரேஜ் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, வெக்கப்பட்டு பயந்துட்டு என்னால் முடியாது, எனக்கு வருமானு தெரியல, எனக்கு இங்கிலீஷில் பேச வருமானு தெரியல, எனக்கு கம்ப்யூட்டர் வருமானு தெரியல, எனக்கு இந்த வேலைக்கு போக முடியுமான்னு தெரியல, எனக்கு இவங்க கிட்ட சுவிசேஷத்தை சொல்ல முடியுமான்னு தெரியல என்று சொல்லிலாம் பயந்துட்டு இருக்கிறோம்ல. அதெல்லாம் தாண்டி என்னால் முடியும், என்னை செய்ய வைக்கிறார் என்று சொல்லி எழும்பி செய்யும் பொழுது அது ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணும், பெரிய ஆரம்பத்தை அது அங்கே கொண்டு வரும். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே வைக்கிறாரு. சபை ஆரம்பிச்சது இங்கதான். That's the birth of church. அங்கிருந்து ஆயிரக்கணக்கான சபைகள் உண்டாச்சு. அங்கிருந்து 1000 people இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. எப்போ தெரியுமா?
ஒரு கூட்டத்து பயந்து கொண்டிருந்த மனிதர்கள் திடீரென்று அவர்களுடைய பொட்டன்ஷியலை உணர்ந்து அவங்க செய்ய முடியாத, செய்யக்கூடாத, வராது என்கிற காரியங்களை செய்ய ஆரம்பிச்ச பொழுது, இந்த காலை நேரத்தில் நான் பார்க்கிறேன் நிறைய பேர், நிறைய பேர் பார்க்கிறேன் தயக்கத்தோட, பயத்தோட, கேள்விகளோடு கூட, சில சமயங்களில் சோம்பேறித்தனத்தோடு கூட செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம, இந்நேரம் ஆரம்பிச்சிருக்க வேண்டிய விஷயங்களை ஆரம்பிக்காம, சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சொல்லாம, உங்க தாளந்துகளை பயன்படுத்தாம, நல்லது செய்கிறதுக்கு கர்த்தர் வாய்ப்பு நிறைய கொடுத்திருக்கிறாரு சக மனுஷனுக்கு, உங்க சொசைட்டிக்கு. ஆனா அதை செய்யாம எத்தனையோ பேர் சும்மா இருக்கிறத பார்க்கிறேன். நான் சொல்றேன், அந்த நாள், அந்த பெந்தெகோஸ்தே நாள் இந்த இடத்துலையும் வருகிற நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஒவ்வொருத்தரும் கர்த்தர் அவங்களுக்கு போட்டு கொண்டு அந்த சிறையிலேருந்து வெளியே கொண்டு வருகிற நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை. உங்க மனசுலயே நீங்க உங்களுக்கு என்று உருவாக்கி கொண்ட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிற நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை. God can do it. கர்த்தரால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை. எக்ஸ்கியூசஸ் சொன்ன காலங்கள் முடிஞ்சு போயிடுச்சு. உங்க சரீரத்தை வச்சு எக்ஸ்கியூசஸ் சொன்ன காலங்கள் முடிஞ்சு போயிடுச்சு. உங்க லைஃப் பார்ட்னர் ஃபேமிலியை வச்சுட்டு எக்ஸ்கியூசஸ் சொன்ன காலங்கள் முடிஞ்சு போயிடுச்சு. உங்க பிள்ளைங்களை வச்சுட்டு எக்ஸ்கியூசஸ் சொன்ன காலங்கள் முடிஞ்சு போயிடுச்சு. நான் படிக்கல என்று படிப்பை வச்சுட்டு சொல்ற எக்ஸ்கியூசஸ் காலங்கள் முடிஞ்சு போயிடுச்சு. உங்களோட டேலண்ட்டை வச்சுட்டு, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வச்சுட்டு, உங்களோட பைபிள் நாலேஜை வச்சுட்டு, முடியாது, என்னால் அது தெரியாது, எனக்கு இந்த தகுதி இல்லைன்னு எக்ஸ்கியூசஸ் சொன்ன காலங்கள் முடிஞ்சு போயிடுச்சு. இஃப் யூ ஆர் இன் திஸ் எர்த் நவ், இந்த பூமியில நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் உருவாக்கி இருக்கிறாரு. சில சமயத்தில் நான் பார்க்குறேன், சிலர்லாம் ஒரு விஷயம் அவங்க பக்கத்தில் இருக்கிற விஷயம் தப்பு, அதை கரெக்ட் பண்ண வசனத்தின்படி தைரியமாக சொல்லணுன்றதுல கூட தயக்கம் வருது. கர்த்தர் நம்மளை அதுக்கு தானே வச்சிருக்கிறாரு. நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்மளை சுற்றி இருக்கவங்கள ஆசீர்வாதத்தில் நடத்தணும், பயப்படக்கூடாது. We are called to be light to this world and we are called to be peacemakers to this world. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் இந்த பகுதியில் நான் பார்க்குறேன். பவர்ஃபுல் எழுப்புதல், செம பியூட்டிஃபுல்லான திங்ஸ் நடக்குதுங்க. கரேஜ், ஒவ்வொருத்தருக்குள்ள கரேஜ் வருது. அந்த கரேஜ் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. பேதுருவோட அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை பார்க்குறேன். அவங்க எல்லாரும் மத்தியில் யூனிட்டி வரதை பார்க்குறேன். வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி பீப்புளுக்குள்ள யூனிட்டி வருது. ஆனால் யூனிட்டி வரதை பார்க்குறேன். இதெல்லாம் யாரால? எப்படி நடந்துச்சு? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? what was the reason for all this? இது காரணம் என்ன? காரணம் என்ன சொல்லுங்க. யாரால முடிஞ்சது? அந்த பேரை கேட்கட்டும், சொல்லுங்க. சபையில் இருக்கிற எல்லாரும் கேட்கட்டும், சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, ஜனங்கள் கேட்கட்டும். பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் முடியும். அது ஹோலி ஸ்பிரிட்டால மட்டும்தான் முடியும். கரெக்ட் தானே? அந்த ஹோலி ஸ்பிரிட் அவர் அங்க இறங்கி வந்தார். அந்த இடத்துல யூனிட்டி இருந்தது, அந்த இடத்துல கரேஜ் இருந்தது, அந்த இடத்துல எழுப்புதல் வந்தது. இன்னைக்கு சொல்லுங்களேன், இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஏன் நம்மளால இப்படி வாழ முடியல? ஏன் இந்த மாதிரி ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் இன்னைக்கு நமக்கும் தானே சொல்லியிருக்கிறாங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு ஜீசஸ். எல்லாருக்கும் தானே ப்ராமிஸ் பண்ணாரு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியல? ஏன் சொல்லுங்களேன். just think about why are we not able to live like this? இன்னைக்கு நமக்குள்ள ஒரு தடை இருக்கு, குழப்பம் இருக்கு, தயக்கம் இருக்கு. But I want to show you something beautiful today. இந்த சீஷர்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இங்க பயங்கரமான விஷயங்கள்லாம் வாசிக்கிறோம். அக்னி மாதிரி வந்துச்சு, நாவுல உக்காந்துச்சு, பிரிச்சுது, பயங்கர சத்தம் கேட்டுச்சு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி பாஷைகள் வந்துச்சு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த சீஷர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த அனுபவம் ஃபர்ஸ்ட் டைம் வரும் பொழுது.
ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்துல வரும்பொழுது அவங்க உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு, ஓகே ஆல்ரைட் எனக்கு புரிஞ்சிச்சு, இது பரிசுத்த ஆவியானவர், ஓகே இப்போ நான் உடனே பேசணும் அப்படின்னு பேதுரு புரிஞ்சுட்டு, ஓகே இப்போ பரிசுத்த ஆவியானவர் நான் எனக்கு இப்படி பிரிய போது, கொஞ்ச நேரத்தில் எல்லாம் இப்படி பேசுவாங்க, உடனே நான் எந்திச்சு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், மற்றவங்களும் ஆமாம் நாங்களும் அறிவிக்கணும், நாங்களும் எழும்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உடனே ப்ரிப்பேர்டாக இருப்பாங்களா? எல்லாருமே உடனே ரெடியாக இருப்பாங்களா? அந்த 2ஆம் அதிகாரத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாருமே உடனே அது வந்த உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு ரெடி ஆகிற மாதிரி ஒரு விஷயமா நடக்குதாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அந்த 2ஆம் அதிகாரத்தில் இந்த ஆக்ட்ஸ் சாப்டர் 2ல if you had been there that particular day and if something like this was happening, எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பீங்க? கொஞ்சம் யோசிங்க, சொல்லுங்க, என்ன பண்ணிருப்பீங்க? என்னெல்லாம் நடக்குதாங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பலத்த காற்று அடிக்குது, திடீர்னு பலத்த காற்று அடிக்குது, பயங்கரமான சத்தத்தோட காற்று அடிக்குது. அப்புறம் வானத்திலிருந்து அக்னிமயமான நாவுகள் வந்து இறங்குது. நாவுனா உடனே நாவா வந்திருக்காது, அது அந்த லாங்குவேஜ் அவங்க நாவுல வந்து உட்காந்துருக்கிறோம். அப்போ வீடு முழுவதும் நரம்புது, எல்லாரும் வேற வேற பாஷையில பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பேசாத பாஷையில பேசுறாங்க. நல்லா கவனிச்சுங்க, இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை, ஸ்டோரி இல்லை. இனிக்கும் நீங்க இந்த எருசலேம் பகுதிக்கு போனா இந்த இடம்லாம் இருக்கு, உண்மை சரித்திரம் எழுதி வச்சிருக்கிறாங்க பார்த்தவங்க, இதெல்லாம் உண்மை நடந்த விஷயம். ஓகே, அப்புறம் ஆமா நிறைய யூதர்கள் வெளியே கூடி இருந்தாங்க, எல்லாரும் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் பிரமித்து ஆச்சரியப்படுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு கலக்கம் இருந்திருக்கும், ஒரு பயம் இருந்திருக்கும், தடுமாற்றம் நமக்கே இருந்திருக்கும் இல்ல? பேதுரு மாதிரி நம்மளால எந்திரிச்சு சொல்லியிருக்க முடியாது. ஒருவேளை நமக்கே ஒண்ணுமே புரியல, என்னன்னா இந்த புதுசா இருக்கிற பயம் இருக்கும். நான் என்ன தெரியுமா யோசிச்சது வாசிக்கும் போது, வெளியே இந்த கிண்டல் பண்றாங்க தெரியுமா, இவங்களாம் குடிச்சிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லும் போது நான் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பேன். ஆனால் நான் என்னடா நம்மளை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு வெக்கப்பட்டிருப்பேன். நான் சோர்ந்து இல்லாட்டி என்னையே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். பட் யூ நோ வாட், இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இவங்க தைரியமா அதை ரிசீவ் பண்ணி எழும்பி பிரகாசிச்சதுக்கு பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். Receive the Holy Spirit. இது முதல் தடவை அவங்களுக்கு நடக்கிற விஷயம் இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ஷாக்கு கிடையாது. நம்ம ஆக்ட்ஸ் 2ல பார்க்கிற இந்த விஷயத்தை குறித்து ஏற்கனவே ஜான் 20ல நம்ம வாசிக்க முடியும். இயேசுப்பா ஏற்கனவே அவங்கள ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாரு. தேவர் ப்ரிப்பேர்டு, எல்லாரும் சொல்லுவோமா? தேவர் ப்ரிப்பேர்டு. அவங்க ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. வாசிப்போமா? யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஜான் 20ல 19 to 23ல நம்ம வாசிக்கிற இந்த பகுதி, இயேசுப்பா இந்த சீஷர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறார். ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாரு. என்ன எக்ஸ்பீரியன்ஸு? அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாரு, ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாரு. அவங்களுக்கு டீச் பண்ணுறாரு. அதை பற்றி ஒரு ப்ரிப்பரேஷன் கிளாஸ் அந்த இடத்துல நடக்கிறத பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அது அவங்களுக்கு, ஒரு பயத்தின் சூழ்நிலை. அந்த பயத்தின் சூழ்நிலையில இவர்கள் மத்தியில் கடந்து சென்று அந்த பயம் நீங்கும்படியாக அவர்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கிறாரு. நிறைய நேரத்தில் நம்ம நினச்சிக்கிறோம்,
இந்த ஆக்ஸ் 2 தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லி இல்லை, அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் செஷன் நடக்குது. இந்த ஜான் 20ல 19 to 23ல நம்ம பார்க்கிற அந்த விஷயம் அதுதான் அவங்கள உருவாக்குச்சு அப்புறம் வருகிற பெரிய எழுப்புதலுக்கு. That was the flashback. இன்றைக்கு this is something which we have to think about as a church, as a family. இதுதான் நம்ம யோசிக்க முடியாத கர்த்தர் அழைத்திருக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்மை வருங்காலத்திற்காக உருவாக்க பயன்படுத்துகிறார். இன்னைக்கு நான் ஒருவேளை என் நாளை பற்றி யோசிச்சு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏன் என் நாள் இப்படி இருக்கு, why is my life like this, why is my day like this நான் நினச்சேன்னா, இதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புகளை எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கிறேன், எங்கேயோ சொதப்பி இருக்கிறேன். அதனால தான் இந்த நாள் இவ்வளோ மோசமாக இருக்கிறது. இந்த டேக்கு கனெக்டடாக சில நாட்களை ஏற்கனவே கர்த்தர் வச்சுதான் அந்த டேல நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன். பிள்ளைங்களை குறித்து, பேரண்டிங் குறித்து பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன சொல்லித்தரமோ, எப்படி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோமோ, எப்படி அவங்களுக்கு அன்பு காட்டுறோமோ, அதன்படி தான் அவங்க வளருவாங்க. நாளைக்கு அவங்க ஒரு பெரிய ரெஸ்பெக்டட் பர்சனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம நினச்சோன்னா, இன்னைக்கு நம்ம என்ன இன்புட்ஸ் போடுறோமோ அதைப்படி தான். இன்னைக்கு நம்ம இன்புட்ஸ் போடும்போது சில சமயம் அவங்களுக்கு பிடிக்காது, கஷ்டமாக இருக்கும், கோச்சிக்கலாம், அவங்க கவலைப்படலாம், நம்மளை பற்றி பின்னாடி கூட பேசலாம். ஆனால் அதை நம்ம விட்டுட்டோன்னா நாளைக்கு அவங்க லைஃப், அவங்க நாளைக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் பொழுது கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம செய்த காரியங்களை அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் எவ்ரிதிங் தட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் டுடே. உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எப்படி இன்றைக்கு சரியாக கையாள்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களோட நாளை இருக்க போகிறது. And that was that one day, அந்த 1923ல அந்த ஒன் டே கர்த்தர் அவங்கள ஆயத்தப்படுத்தினார். அவங்க சரியாக ப்ரிப்பேர் ஆனாங்க. அதனால தான் அவ்வளோ பெரிய எழுப்புதலுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. அந்த மோமெண்ட் வரும்போது உடனே பீட்டர் கிராப் பண்ணார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உடனே பீட்டர் எழுந்து நின்று அந்த சுவிசேஷத்தை அறிவிச்சார். அந்த சீஷர்கள்லாம் அதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. அவங்க தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அப்படிதான் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னாடி வரும் பொழுது அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஆனால் வேகமாக ஓடிட்டே இருக்கும். நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது கண் அசைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காணாம போயிட்டே இருக்கும். நம்மளை சுற்றி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதை எப்படி நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும்னா, we have to be prepared before itself. அந்த ப்ரிப்பரேஷனை கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்காரு, இப்போ வச்சிருக்கிறார். I'm going to touch a very important thing today. அந்த பிரைவேட் ரூமில் அவருடைய மூச்சு காற்று, ஆனால் அந்த மாடி வீட்டு அறையில் அது பலத்த காற்றாக மாறிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற அந்த மூச்சு காற்று எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பலத்த காற்றுகள் வரும். அதில் கர்த்தர் உங்களை உயர பறக்க செய்வார். பட் when I was looking at this passage, இந்த ரெண்டு பேசேஜ், ஃப்ளாஷ்பேக் பேசேஜ், இந்த பேசேஜ் நான் பார்க்கும்பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தேன். கற்றுக்கொள்வதற்கு ஒரு பாடமாக, ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக. இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் எதுக்குன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு நாளைக்கு ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரேம் ஒர்க் பார்த்தேன். இந்த ரெண்டு இடத்துலையும் அந்த ரூம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பாருங்க, இல்லை? கரெக்டாக இல்லையா? ஜான் 20ல ஒரு பூட்டின அறைக்குள்ள இருந்தாங்க, அவங்களே பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துருந்தாங்க பயத்தில். கரெக்டா? அங்கே தான் ஏசப்பா வந்து இவங்களுக்கு இப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு. கரெக்டா இல்லையா? தப்பா சொல்கிறேன்னா? ஓகே. இந்த பலத்த காற்று அடிக்கிற ஆக்ஸ் 2ல மாடி வீட்டு அறையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜானுக்கும் ஆக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அந்த ஜானில் அவங்களே அந்த ரூமை பூட்டிக்கிட்டாங்க. ரூமை மட்டும் பூட்டல, அவங்க மனசையும் பூட்டிக்கிட்டாங்க.
வெளியே யாருக்குமே என்ன தெரியக்கூடாது, என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது, இவங்க இருக்கிறாங்கன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரூமை பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துருந்தாங்க, மனசையும் பூட்டிக்கிட்டு. ஆனா அப்போஸ்தலர் 2ல் சுத்தி இருக்கிற எல்லாரும் கேட்கிற அளவிற்குன்னா எல்லா ஜன்னல்களும் எல்லா கதவுகளும் திறந்து இருக்கிறது. ஏன்னா அவங்க மனசு இப்போ திறந்து இருக்கு, அவங்க தைரியத்தோட இப்போ இருக்கிறாங்க. they were prepared. இன்றைக்கு காலை நேரத்துல பூட்டப்பட்டிருக்கிற எல்லா மனசும் கர்த்தர் திறக்கிற நேரம். கட்டப்பட்டிருக்கிற எல்லா கைகளும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த உயர்கிற நேரம். சங்கிலி போடப்பட்டிருக்கிற எல்லா கால்களும் இயேசுவுக்காக சங்கிலிகள் கலன்று உயர பறக்கிற ஓடுகிற நேரம். God is preparing us now. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நேரத்தில் I'm just going to finish, but I want to finish with a punch. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அறை என்று சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. அப்போ அந்த அறையை குறித்து ஏதாவது பண்ணிடலாம்யா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது அந்த அறையை குறித்து பண்ணோன்னா, அறைகளை குறித்து ரூம்ஸ், தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ரூம்ஸ். பாருங்கள், இந்த உலகத்தில் விசேஷமாக ரூம்ஸுக்குன்னு சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அப்படிப்பட்ட சில ரூம்ஸை, ஸ்பெசிஃபிக்கான சிக்னிஃபிகண்ட்டான ரூம்ஸை எடுத்துருக்கிறேன் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்வதற்கு. முதல் காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் 19ஆம் வசனம் யோவான்ல 19ஆம் வசனம் வாசிங்களா, அது மட்டும் வாசிங்களா. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். பயத்துல இருக்கிறவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். அந்த ஃபிளாஷ்பேக்ல பயத்துல இருக்கிறாங்க, அங்க சமாதானத்தை கொடுக்க வந்தார். ஃபர்ஸ்ட் அங்க வந்த உடனே அவர் சமாதானம் என்று சொல்றாரு, சமாதானத்தை கொடுக்கிறாரு. ஏன்னா அவங்க பயத்துல இருக்கிறாங்க. இந்த நாள் நீங்க எத்தனை பேர் பயத்துல இருக்கிறீங்க, குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. நிறைய நாட்கள் அப்படிதான் நம்ம பயத்திலும் குழப்பத்திலும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் பயத்திலும் குழப்பத்திலும் நடந்து கொண்டிருக்கிற நாட்கள் யூ ஹேவ் டு ரிமெம்பர். அந்த பயமும் குழப்பங்களும் உங்களுடைய நாளைய தினத்தை, உங்களுடைய வருங்காலத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த டேயை வேஸ்ட் பண்ணி, ஸோ இந்த டே நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் இன்னொரு நாள் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது அதில் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த டே, அதுக்கான ப்ரிப்பரேஷன் டேயை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ பயங்களும் குழப்பங்களும் தடைகளும் வரும் பொழுது அந்த நேரங்களில் அந்த பயங்களை நம்ம தோக்கடிக்க விடவே கூடாது. we have to remember Jesus is there with us. நம்ம எந்த நேரங்கள்லாம் பயத்தோடு இருக்கிறோமோ அந்த நேரத்தில் நிச்சயமா இயேசு நம்ம பக்கத்தில் நிற்கிறார் என்பதை மறக்கவே கூடாது. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக திரும்ப திரும்ப சொல்றது, பயப்படாதே, 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 fear not, fear not, fear not என்று சொல்லுகிற தேவன். ஸோ அவ்வளவு சொல்லுகிறவர் நம்ம பயப்படுகிற சூழ்நிலை வந்தா நிச்சயமா நம்ம பக்கத்தில் நிற்கிறார். அதுல சந்தேகமே கிடையாது. அதை நம்ம உணர கத்துக்கணும். சுற்றி இருக்கிற பயங்களின் காரியங்களை பார்த்துட்டு, பயத்தை கொடுக்கிற விஷயங்களை பார்த்துட்டு, மனிதர்களை பார்த்துட்டு, அந்த சம்பவங்களை பார்த்துட்டு பயந்துட்டு அப்படியே உட்காரக்கூடாது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி தேட கத்துக்கணும். ஒரு பியூட்டிஃபுல்லான ரூமை பற்றி கேள்விப்பட்டேன். ஜாப்பனீஸில் இது ஒரு ஃபேமஸான கல்ச்சர் அவங்க மத்தியில். ஜாப்பனீஸ் டீ, சைனீஸ் டீ, ஜாப்பனீஸ் டீயில் ரொம்ப ஃபேமஸ். பார்த்துக்கோங்க, அவங்களாம் டீ தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க டீக்குன்னு ஒரு ரூம் வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில். அந்த ரூம் பேர் ஜாப்பனீஸ் டீ ரூமா அவங்க வீட்டில். எப்படி? ஜாப்பனீஸ் டீ ரூம். ஸோ அந்த ரூமில் தான் அவங்க கெஸ்டெல்லாம் கூப்பிட்டு டீ சர்வ் பண்ணுவாங்க. அந்த ரூமில் கெட் டுகெதர்ஸ் நடத்துவாங்க. அந்த ரூமில் சில சமயம் அவங்க தனியாக கூட உட்காந்துருப்பாங்க. எப்போ அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குதோ அப்போ அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இந்த ரூமை பயன்படுத்துவாங்க. they will call friends, they will have a party, they will get together, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரூம், அவங்க ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குற ஒரு ரூம். ஆனால் இந்த ரூமுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, சில யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அந்த ரூம் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா கம்ஃபர்ட். அதாவது ரூமில் வந்து டட்டாமின்ற ஒரு மேட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குமா அந்த மேட்டு. அந்த டட்டாமி மேட்டை போட்டு தான் அதில் தான் எல்லோரும் உட்காருவாங்க. நம்ம மாதிரி டேபிள் சேர்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா இந்த டட்டாமி வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமா. ஸோ அந்த ரூம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரூம்ன்றதுனால அந்த டிசைன் இப்படி பண்ணியிருக்காங்க. நல்லா
சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக உட்காரத்துக்காக பல விஷயங்கள் அங்கே வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த ரூம் வந்து ரொம்ப கிளட்டர்டாக இருக்காது. அதான் நிறைய பொருட்கள், இங்கே ஒரு டேபிள், அங்கே ஒரு டேபிள், இங்கே இது, அங்கே அந்த பொருள்லாம் வச்சுக்க மாட்டாங்களாம். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குமா. ஒரு டேபிள் இங்கே இருந்துச்சுன்னா இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு நிறைய வழி இருக்கும். ரொம்ப பிளெயினாக ஃப்ரீயாக இருக்கும். மினிமலிஸ்டிக் அப்படின்னா ரொம்ப குறைவான பொருள்கள் தான் இருக்கும். அந்த ரூமில் இந்த டட்டாமி மேட் இருக்கும் உட்கார்றதுக்கு, அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், பேப்பரில் செஞ்சுருப்பாங்க, நிறைய லைட் உள்ளே வரணுன்றதுக்காக பேப்பரில் செஞ்சுருப்பாங்க. இது தவிர மேபி ஒரு டேபிள் இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. மினிமலிஸ்டிக் வச்சுருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி தான் அந்த ரூமை டிசைன் பண்ணுறாங்கன்னா, இது ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிற ஒரு இடமாக இருக்கணும் அப்படின்றதுனால அவங்க ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப யோசித்து அவங்க புத்தியை பயன்படுத்தி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, குழப்பம், பயம் இது இன்னும் அதிகப்படுத்துறது எது தெரியுமா? அசௌகரியங்கள். இன்னும் அசௌகரியங்கள் இருந்துச்சுன்னா, ரொம்ப ஒரு நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி காரியங்கள் இருந்துச்சுன்னா அது இன்னும் நம்மளை ஸ்ட்ரெஸ் தான் பண்ணும். ஆக நிறைய கூட்டமாக நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது இன்னும் நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணும். இது சயின்டிஃபிக்காக ரிலேட் பண்ண முடியும். ரொம்ப கிளட்டர்டான இடத்துல உட்காந்து, நிறைய விஷயங்கள் இருக்கிற இடத்துல உட்காந்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய நினச்சிங்கன்னா உங்கள் மைண்டும் கிளட்டர்டாக மாறிடும். ஸோ அதை யோசித்து அதை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கம்மியான பொருள் எதுக்கு திரும்ப வச்சுருக்காங்க? ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பொழுது, ரொம்ப விஷயங்கள் அங்கே இல்லாத பொழுது, ரொம்ப விஷயங்களை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் கொஞ்சம் விஷயங்களை வச்சுருக்கிறாங்க. நம்ம லைஃப்பில் பல நேரங்கள் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாத பயங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கே போட்டுக்கிற விஷயந்தான். நம்மளை சுற்றி அசௌகரியங்களை உண்டாக்கிக்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி போதைக்கு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த போதை அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்காது, இன்னும் கஷ்டத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்கும், இன்னும் அசௌகரியத்தை தான் கொடுக்கும், அது வலிகளை தான் கொடுக்கும். இன்னும் உலகத்தின் என்டர்டெயின்மெண்ட் நினைக்கிறாங்க, அது இன்னும் அசௌகரியத்தை தான் கொடுக்கும். நிறைய பேர் நிறைய பொருட்களை சேர்த்து வச்சுப்பாங்க, நிறைய மனிதர்களை சேர்த்து வச்சுப்பாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இது பண்ணுறதுக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ நீட் டு பி அலோன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற சமயத்தில் தேவனோட சமூகத்தில் தனியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க, பழகிக்கொள்ளுங்க. அந்த இடத்துல யூ வில் see a great relief coming in. அதே மாதிரி வீட்டில் நிறைய நேரங்கள் நம்ம வீட்டில் நிறைய பொருட்களை சேர்த்து வச்சுக்கிறோம். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்கு தான் எவ்வளோத்தையும் சேர்த்து வச்சுப்பாங்கன்னு தெரியாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். போனால் இப்படி இருந்தால் தான் எனக்கு புத்தி வேலை செய்யும்ன்றாங்க. அந்த பீப்புளோட புத்தி எப்படி வேலை செய்யும்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு சுற்றி இருக்கவும் தெரியும். டோன்ட் கிளட்டர் யுவர் பிளேஸ். கிளட்டர் பண்ணி வச்சுக்காதீங்க, டீக்ளட்டர் பண்ண கற்றுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் கவனிச்சுக்கோங்க. சில சமயத்தில் நம்ம நிறைய ட்ரெஸ்ஸை சும்மா சேர்த்து வச்சுருப்போம். இது அப்போ வாங்கினது, இது அவங்க கொடுத்தது, இது அந்த நிகழ்வுக்காக ஞாபகத்தில் வச்சிருக்கிற. அதே மாதிரி நிறைய பொருட்களை வச்சுப்போம், கவரில் போட்டு பத்திரமா எங்கேயா வச்சுப்போம். ஆனால் அதை நம்ம யூஸே பண்ண மாட்டோம், பல வருஷங்களாக யூஸ் பண்ணவே மாட்டோம், பயன்படுத்திருக்கவே மாட்டோம். அந்த பொருளையும் சரி அந்த ட்ரெஸ்ஸையும் சரி பல வருஷமாக பயன்படுத்திக்க மாட்டோம். நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு பொருள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு பொருள் யாருக்கோ ரொம்ப தேவைப்படுது அந்த நிமிஷத்தில். திரும்பி சொல்லட்டுமா? நம்ம இந்த நிமிஷத்தில் யூஸ் பண்ணாத ஒரு பொருள் யாருக்கோ ரொம்ப அவசியமாக தேவைப்படுது இந்த நிமிஷத்தில். நம்ம வேஸ்ட் பண்ணுகிற அந்த காரியங்கள் யாருக்கோ அத்தியாவசியம் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். டோன்ட் கிளட்டர். சும்மா சேர்த்து வச்சுக்காதீங்க, சும்மா போட்டு வச்சுக்காதீங்க. ட்ரை டு கிவ் இட் டு பீப்புள் ஹூ நீட் இட். சமாதானம் அது ரொம்ப முக்கியம். இந்த நாள் வருகிற நாட்களுக்கு ஒரு பெரிய ஆரம்பமாக இருக்கணும்னா இந்த நாள் உங்களுடைய சமாதானத்தை எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ரெண்டாவது, காயங்கள். அவர் என்ன பண்றாரா? அவர் காயங்களை காண்பிக்கிறாராம். என்ன பண்றாரு? அவர் காயங்களை காண்பிக்கிறார். அதை பார்த்தோன்னா அவங்க என்ன பண்றாங்க? சந்தோஷம் அடைகிறாங்க. they were glad என்ற இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது. சந்தோஷம் ஆயிட்டாங்க அவங்க அதை பார்த்த உடனே. இந்த காயங்கள் பார்த்தீங்கன்னா, யார காயங்களை பார்த்து சந்தோஷம் அடைவாங்களா? இதை வாசிக்கும் போது நான் சும்மா விளையாட்டுக்கு யோசித்து பார்த்தேன். நான் ஊர்லேருந்து வரும்போது அடிபட்டு வந்தேன். பாருங்க, அடிபட்டுச்சு உங்கள்கிட்ட காட்டினா யாராவது சிரிச்சிங்கன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷம் அடைஞ்சுன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும்?
ஆனால் இயேசுப்பாவோட காயங்களை காண்பிக்கும் பொழுது அவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க என்று சொல்லி அதற்கு பொருளாக அந்த வசனம் இருக்கிறது. எப்படியா சந்தோஷப்பட்டுருவாங்க அவருடைய காயங்களை பார்த்து? ஏன் சந்தோஷப்பட்டாங்கன்னா, அந்த காயங்களை அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டார். இவங்க பார்த்தாங்க எவ்வளோ பயங்கரமாக அடித்தாங்க என்று சொல்லி. ஆனால் அந்த காயங்கள் அவரை சாகடிக்கவில்லை. அந்த காயங்கள் இன்றைக்கு தழும்பாக மாறி இருக்கிறது, சுகமாக இருக்கிறது. அப்படி என்றால் அது அவருடைய ஜெயத்தை காண்பிக்கிறது. இன்றைக்கு நம்ம அடுத்தது ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம சில சமயத்தில் சில தோல்விகளை சந்திப்போம். நம்ம நினைச்ச மாதிரி சில விஷயங்கள் இந்த நாளில் நடக்காது. அது ரொம்ப நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், நம்மளுக்கு ரொம்ப சோர்வை கொடுக்கும். இனிமேல் போடா, நான் இதை செய்யவே மாட்டேன், இனிமேல் எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி நம்ம ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம், டிஸ்கரேஜ் ஆகிடுவோம். ஆனால் அதை டிஸ்கரேஜ்மெண்ட்டாக, தோல்வியாக பார்க்காமல் அது என்னுடைய பாடம் என்று சொல்லி பார்க்க ஆரம்பிக்கணும். திஸ் இஸ் a victory என்று சொல்லி பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வருகிற நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிற ஜெயத்துக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். சாரன் பேங்க், இது கொரியாவில் ஃபேமஸான ஒரு கல்ச்சர், ஒரு ரூம் கல்ச்சர் அவங்ககிட்ட இருக்கு. அவங்க வீட்டில் ஆண்களுக்கு என்று சொல்லி இப்படி ஒரு ஸ்டடி ரூம் வச்சுருப்பாங்க. எல்லா வீட்லேயும், மோஸ்ட் ஆஃப் த வீட்டில், ட்ரெடிஷ்னல் ஹவுசஸில் ஆண்களுக்கு என்று சொல்லி இப்படி ஒரு ஸ்டடி ரூம் இருக்கும். அந்த ரூமில் ஆண்கள் ஒன்றாக கூடி வருவாங்க, படிப்பாங்க, கற்றுப்பாங்க. அவங்க வேலைக்கு போவாங்க, எல்லாரும் வேலைக்கு போவாங்க, நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் தே ஸ்பெசிஃபை அ டைம் இன் அ வீக் ஆர் அ டே. அந்த டைமில் அவங்க எல்லாம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸாக, சில குழுக்களாக ஒன்றாக கூடி வந்து அந்த டைமை படிக்கிறதுக்கு, புதுசாக கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பல விஷயங்கள் அவங்க ஆராய்ந்து பார்த்து, ஓ இதனால இதோ, இதனால அது, ஓ இதை இப்படி தான் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து அதனால கற்றுப்பாங்க. இந்த வூன்ஸை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது இது நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது என்பதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ரூம்ஸில், இவங்களுடைய இந்த கொரியன் மென் ஸ்டடி ரூமில் யூஸ்வலாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த இடத்துல அவங்க காசிப் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஒரு வார்த்தை கூட நெகட்டிவாவோ காசிப்போ அங்கே பேசவே மாட்டாங்க. அவங்க நிறைய ஸ்டடிக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் வச்சுருப்பாங்க. அது ஸ்கிரிப்சர்ஸாக இருக்கலாம், புக்ஸாக இருக்கலாம், நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்க எழுதுவாங்க, நிறைய எழுதுவாங்க, பாடங்கள் எழுதுவாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சு அவங்க இப்படிப்பட்ட விஷயம் இப்படி நடந்தால் இதனால் நடந்திருக்குமோ, ஸோ இப்படி சொல்கிறது லிட்ரேச்சர் என்று சொல்லி அதை வச்சு அவங்க எழுதுவாங்க, அதை ஸ்டடியாக மாற்றுவாங்க. இன்றைக்கி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எனக்கு, வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸை விட கொரியன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இன்னைக்கு உலகத்தில் பயங்கரமாக இருக்கு. கொரியன் ஃபுட்ஸ் பயங்கர பாப்புலர், கொரியன் மியூசிக்கு பயங்கர பாப்புலர், கொரியன் இண்டஸ்ட்ரீஸும் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்க சத்தம் இல்லாமல் உயர்ந்து நிற்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க இந்த மாதிரி ஸ்டடி குரூப்ஸை ஒரு ப்ராக்டிஸ் அவங்க லைஃப்பில் எப்போதுமே வச்சுருந்தாங்க. வீட்லேயே அதுக்கான ஒரு ரூம் வச்சுருப்பாங்க. நீங்கள் உயரணும்னா, நாளைக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் கிராப் பண்ணுனா, இனியிலிருந்து இதை ஒரு ப்ராக்டிஸாக மாற்றுங்க. வாழ்க்கையில் நடக்கிற தோல்விகளை பார்த்து பயந்துடாதீங்க. சில அப்டக்கிள்ஸை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. அதை எப்படி நீங்கள் ஒரு படிப்பினை இடமா மாற்ற முடியும்னு யோசிங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மென் ஸ்டடி ரூம் போது அவங்கெல்லாம் ஒரு கூட்டத்தினராக வருவாங்க நல்லா கற்றுக்கிறதுக்கு. இன்றைக்கி நீங்கள் அதை செய்யலாம். நீங்கள் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, உங்கள் சர்ச் மெம்பர்ஸோடு சேர்ந்து, இல்லாட்டி உங்கள் ஆஃபீஸில் சேர்ந்து, ஜஸ்ட் ஃபைண்ட் பீப்புள் who will be ready to study along with you. கற்றுக்க அவங்க ரெடியாக இருக்கிற பீப்புளோட கூட சேர்ந்து ஃபெலோஷிப் குரூப்ஸ் ஆரம்பிங்க. அவங்களோட சேர்ந்து சில புதிய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. அவங்களோட நேரம் செலவழிக்கும் போது, அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது நன்மையான காரியங்களை பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த, மற்றவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சு அது வசனங்களோட ஒப்பிட்டு அதுலேருந்து கற்றுக்கொள்கிற காரியங்களை பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க. காசிப்புக்கு இடம் கொடுக்காதீங்க, நெகட்டிவ் விஷயங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த இடத்துல பாசிட்டிவாக என்ன கற்றுக்க முடியும்னு பாருங்கள். பைபிள் வசனங்கள் எடுத்து வைங்க. நான் உங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன். நல்லா சபை மக்கள் தானே, எல்லாரும் சர்ச் பீப்புள் தானே, நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த ஒரு கேள்வி, எனக்கும் இந்த கேள்வி தான். கடந்த சில நாட்களை எத்தனை முறை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கீங்க, எத்தனை முறை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருக்கீங்க, எத்தனை முறை நீங்கள் குடும்பமாக உட்காந்து பேசிருக்கிறீங்க? அந்த டைம்லலாம் எத்தனை முறை பைபிள் வசனங்களை எடுத்து பேசிருக்கிறீங்க? எத்தனை முறை பைபிள் வசனங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க? எத்தனை முறை பீப்புளை டிஸ்கஸ் பண்ணீங்க? எத்தனை முறை மனிதர்களை பற்றி பேசுறீங்க? எத்தனை முறை வசனங்களை பற்றி பேசுனீங்க? யோசிச்சு பாருங்க. வசனங்களே நம்ம பேச மாட்டோம், கற்றுக்கிறது எங்கே பேச போகிறோம்? நம்ம எங்கே சயின்ஸ் பேச போகிறோம்? நம்ம எங்கே டெக்னாலஜி பேச போகிறோம்? இல்லை,
நமக்கு இன்னைக்கு குறைவான காரியங்களை பற்றி பேசுறது தான் நேரம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் முடிவெடுங்க, கற்றுக்க போகிறோம், பாடங்கள் வூன்ஸு, ஆனால் அது பாடங்களாக மாறப்போகிறது என்பதை முடிவெடுங்க. கடைசியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? போ என்று சொல்கிறார், கோ என்று சொல்கிறார், ஐ கேம் டு சென்ட் யூ என்று சொல்கிறார், ஐ கேம் டு சென்ட் யூ என்று சொல்கிறார். அவங்க எல்லாரும் பாருங்களேன், ஒரு ரூம்குள்ளே ஒரு அறைக்குள்ளே உட்காந்து அவங்க பயந்து கொண்டு பூட்டி கொண்டு யாருக்குமே வெளியே தெரியக்கூடாது என்று சொல்லி ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பல பேர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய தோல்விகளில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம், நம்ம பயங்களில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மையில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். பட் திஸ் இஸ் த டைம் டு கோ ஃபார்வர்ட். அதுலேருந்து வெளியே வரணும். கோ என்றால் என்ன? செல் என்றால் என்ன? நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறது. we have to go from where we are. இன்னைக்கு நம்ம மனநிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் அதுலேருந்து முன்னேறி போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியாது உங்கள் மனசில் என்ன ஓடிட்டுருக்கு, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் அங்கேயே நான் இருப்பேன், அதிலே இருப்பேன், அந்த குற்ற உணர்ச்சியிலே இருப்பேன், அந்த பயத்திலே இருப்பேன், அந்த மற்றவங்க மேலே இருக்கிற அந்த கால் புணர்ச்சியிலே இருப்பேன், அந்த கோபத்திலே இருப்பேன், அந்த ரிவெஞ்சிலே இருப்பேன் இருந்தீங்கன்னா you will not be able to create beautiful days in your life. அதுலேருந்து வெளியே வருவேன் என்று முயற்சி செய்யுங்க. இந்த கடன்லேருந்து வெளியே வருவேன் என்று சொல்லி முயற்சி பண்ணுங்க. இந்த சுகவினத்திலிருந்து வெளியே வருவேன் என்று சொல்லி முடிவெடுங்க. Decide and you will see yourself coming out of it. வென்ஃபேங் அப்படின்னு சைனீஸ் ஸ்காலர் ரூம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த ஸ்காலர் ரூமில் என்ன பண்ணுவாங்க, இந்த சைனீஸ் ஸ்காலர் ரூமில் என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி இடம். சைனீஸ் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய புதுசு புதுசாக அவங்க கிரியேட் பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க. அவங்க கிரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, போயட்ரி எழுதுகிற ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க இப்படியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க, ஒரு ரூம் வச்சுருப்பாங்க. அந்த ரூமில் இப்படி நிறைய பேர் வருவாங்க, வந்து போய்ட்ரி எழுதுவாங்க, போய்ட்ரி பற்றி பேசி அவங்க போய்ட்ரி எழுதுவாங்க, படம் வரைவாங்க, ஆர்டிஸ்டிக்காக படம் வரைவாங்க. இதெல்லாம் அவங்க எதுக்கு செய்வாங்கன்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினாங்க அவங்க கல்ச்சரில். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சோர்வுகள் இருக்கும்போது, பலகீனங்கள் இருக்கும்போது, சுகவீனங்கள் இருக்கும்போது நம்ம க்ரியேட்டிவாக ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒரு ஹாபியில் நம்ம இன்வால்வ் பண்ணுறோம். அந்த ஹாபியை நம்ம பர்சீவ் பண்ணுறோன்னா நமக்குள்ளே இருக்க சோர்வுகள் மாறிடும் என்பது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க சைனீஸ் கல்ச்சரில். அதனால இப்படி ஒரு ரூம் வச்சுட்டு அங்கே வந்து பண்ணுவாங்க. அந்த ரூமில் வெறும் க்ரியேட்டிவ் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். பெயிண்ட் ப்ரஷ் இருக்கும், வரைகிறதுக்கான அந்த கேன்வாஸ் இருக்கும், போய்ட்ரி சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்கும், ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள் இருக்கும். இது மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம லைஃப்பில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்க பெரிய கிஃப்ட்டு க்ரியேட்டிவிட்டி. ஏன்னா நம்ம ஆராதிக்கிறது கிரியேட்டர் காடை, உருவாக்கினவரை. நம்ம எல்லார்கிட்டையும் உருவாக்குகிற ஒரு தன்மையை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். உருவாக்குற தன்மை எப்படி நம்ம கொடுத்துருக்காரு? சோர்வுகள் இருக்கிற இடத்துல சமாதானத்தின் வார்த்தையை பேசுகிற தன்மையை கொடுத்துருக்காரு. ஒரு ரூமில் நிறைய சோர்வுகள் இருந்துச்சு, நிறைய பேர் சோர்வாக இருந்தாங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஒரு சிக் பர்சனை பார்க்குறோம், அந்த சிக் பர்சன்கிட்ட நம்மளால் சமாதானத்தின் வார்த்தையை பேச முடியும், ஹீலிங் வேர்டை நம்மளால் பேச முடியும், அதுலேயே பாதி சரியாயிடுவாங்க. ஒரு குடும்பத்தில் சண்டை இருக்குது, அந்த குடும்பத்தில் பிரிவு இருக்குது, நம்மளால் அந்த இடத்துல போயிட்டு அந்த குடும்பத்தில் யூனிட்டி கொண்டு வர முடியும், சேர்த்து வைக்கிற காரியங்களை பேச முடியும். கர்த்தர் கிரியேட்டிவிட்டி பவரை நமக்குள்ளேயே கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எதை புதுசாக செய்யணும், க்ரியேட்டிவாக தான் செய்யணும்னு எல்லா விஷயத்துலையும் க்ரியேட்டிவாக அவுட் ஆஃப் பாக்ஸை திங்க் பண்ணி இன்றைக்கி என்ன நான் க்ரியேட்டிவாக செய்யலாம் என்று யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் செய்கிற மாதிரி இல்லை, நான் என்ன புதுசாக செய்யலாம் என்று யோசித்து செஞ்சு பாருங்களேன். அது பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய எதிர்காலங்களை மாற்றுவதாக அது நிச்சயமாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இந்த ரூம்ஸை பற்றி நான் பேசுகிறேன், இது ரொம்ப நாளாக எனக்கு பேசணும்னு இருந்த ஒரு விஷயம். நான் ரட்சிப்புக்குள்ளே வந்த புதுசில் ஜீசஸ் கூட ரொம்ப க்ளோஸான அந்த நாட்களில் எனக்குள்ளே என்ன இருக்கும்னா, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ரூமை ப்ரேயர் ரூமாக மாற்றணும், அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு என்னோடய வீட்டில் என்னோடய ஃபஸ்ட்டு பெட்ரூம் ரட்சிப்பு பெட்ரூமில் ஒரு சின்ன கார்னர் ஒரு ப்ரேயர் ரூம் மாதிரி மாற்றிட்டேன். அங்கே படம்லாம் பண்ணி எதெல்லாம் வச்சு என்னமெல்லாம் பண்ணேன். அதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இந்த காட்சாமி மினிஸ்ட்ரிஸாக ஸ்டார்டிங்கில் நாங்கள் மீட் பண்ணும் பொழுது ஒரு இடம் கிடச்சிது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல ஒரு சின்ன ரூமை நாங்கள்லாம் ப்ரேயர் ரூமாக மாற்றி அதுக்கு நிறைய வால்பேப்பர்லாம் ஒட்டி அதெல்லாம் பண்ணி அந்த இடத்துல நிறைய பிக்சர் வசனம் மாற்றி அந்த ரூமில் நாங்கள் வந்து காலைல வந்து அங்கே ப்ரே பண்ணிவிட்டு போயிட்டு தான் மற்ற எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவர்கள் வீட்டில் இது இருக்குது, நிறைய கிறிஸ்துவர்கள் இதை நினைக்கிறோம். ஒரு கார்னரை
ஒரு ஆல்டராக மாற்றுறோம், ஒரு ரூமை ஜப ரூமாக மாற்றுறோம். தப்பு கிடையாது, நல்ல விஷயந்தான். ஆனால் ஜீசஸ் வெறும் அங்கே மட்டும்தான் இருக்கிறாரா? நான் கொஞ்சம் இதை யோசித்து பார்க்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நிறைய கிறிஸ்துவ வீட்டில் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு ரூமை, ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த வச்சிடுறாங்க. அந்த ரூமில் போய் உக்காந்து யாராவது சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த ரூமில் ஃபோன் எடுத்து யாரையா திட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த ரூமில் உட்காந்து சொல்லுங்கள், கேட்குறவங்கள தான். திட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த ரூமில் ஏதாவது தப்பான விஷயத்தை சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? ஆனால் இது எல்லாத்தையும் பக்கத்து ரூமுக்கு வந்தோன்னு பண்ணுவோம். ஏன்? அந்த ரூமில் மட்டும்தான் பரிசுத்தருக்கு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். இதனால தான் கிறிஸ்தவர்களும் சரி, பலரும் சரி, சாமிக்குன்னு ஒரு இடத்த வச்சுட்டு அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் சுகம், அந்த இடத்துல போனால் மட்டும்தான் விடுதலை, அந்த இடத்துல போனால் மட்டும்தான் சாட்சின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வெளியே வந்தால் ரொம்ப மோசமாக வாழ்கிறோம். ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? சாமி அந்த ரூமில் மட்டும் இல்லை, சாமி எனக்குள்ளே இருக்கிறாரு. எனக்குள்ளே இருக்கிற சாமியை நான் எங்கே கொண்டு போனாலும் அந்த இடத்துல சாமி இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறாரு, ஜீசஸ் இருக்கிறாரு. நான் போகிற எல்லா ரூமும், நான் எந்த ரூம்லெல்லாம் போகிறேனோ அந்த ரூமெல்லாம் சமாதானத்தின் இடமாக மாறும். அது என் ஆஃபீஸ் ரூமாக இருக்கட்டும், அது என் சர்ச் ரூமாக இருக்கட்டும், அது என்னோட பெட்ரூமாக இருக்கட்டும், அது என்னோட ஹாலாக இருக்கட்டும், எந்த இடத்துக்கு நான் போனாலும், அது ஒரு சிஎம்மோட ரூமாக கூட இருக்கட்டும், அந்த இடத்துக்கு நான் போகும் பொழுது இந்த சத்தியங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது அந்த இடங்களில் பலத்த காற்று கடந்து வரும், எழுப்புதல் உண்டாகும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம கடந்து